பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பில் இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். காயத்ரி, நான் கிளம்புறேம்மா. அக்கா, ஒரு நிமிஷம். என்ன பணம் வேணுமா? இல்லக்கா. ஏன் தயங்குற? இத பாரு, உன் படிப்புக்கு எது தேவையா இருந்தாலும் தைரியமா என்கிட்ட சொல்லணும். என்ன நோட் புக்ஸ் வாங்கணுமா? அது இல்லக்கா, நானும் உன் கூட வரேன்கா. ஏன் கூட வா. நானும் உன்ன மாதிரி வேலைக்கு போறேன்கா. என்னையும் உன் மார்க்கெட்டிங் ஏஜென்சில சேர்த்து விடுக்கா. சரிதான். நான் ஒருத்தி தெரு தெருவா அலையிறது பார்த்தாதானே நீ வேறையா? ஆமா, என்ன திடீர்னு வேலைக்கு போகணும்னு ஆசை? நீ ஒருத்தி மட்டும்தான் வேலைக்கு போற, 2 பேர் வேலைக்கு போனா வருமானம் இன்னும் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும்ல. இது பாரு காயத்ரி, நான் வேலைக்கு போறதே உன்னை நல்லா படிக்க வைக்கணும்ன்றதுக்காக தான். இப்போ நீயும் வேலைக்கு போயாகணும்னு என்ன அவசியம்? அக்கா, நீ எவ்வளவு கஷ்டப்படுற, எல்லாமே எனக்காக தானே செய்யற. உன் கஷ்டத்துல நானும் பங்கெடுத்துக்கிறேன்க்கா. வேண்டாம் காயத்ரி, மார்க்கெட்டிங் இங்கிலீஷ்ல ஸ்டைலா சொல்றதோட சரி. மற்றபடி அதுல என்னென்ன கஷ்டம் இருக்கு, நீ வீடு வீடா இந்த மாதிரி சேல்ஸ் கேர்ஸா அலையறவங்களுக்கு தான் தெரியும். எதுவா இருந்தாலும், என்ன கஷ்டமா இருந்தாலும் அது என்னோட போகட்டும்மா. நீ நல்லா படிக்கணும். அதுவும் இல்லாம இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்துல நம்மள மாதிரி பொண்ணுங்களுக்கு படிப்பு ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்ல, கல்யாண மார்க்கெட்ல கூட நல்ல வேலையில இருக்கிற பொண்ணுங்களுக்கு தான் டிமாண்ட் ஜாஸ்தி. அதனால நீ முதல்ல நல்லா படிக்கணும், அதுக்கப்புறம் நல்ல வேலைக்கு போகணும். அதான் என் ஆசை. நல்லா படிக்கணும். என்ன? சரிக்கா.
வறுமையில் சிக்கிய கண்ணகியும் கோவலனும் மதுரை நகரத்திற்கு பயணம் மேற்கொண்டார்கள். நெடுநேரம் இருவரும் நடந்து வந்த கலப்பினால் ஒரு இடத்தில் தங்கினார்கள். காலையில் மதுரை வந்துட்டேன்பா. இல்லப்பா இது வரேன்பா. என்ன பெரிய விஷயமா, நீ படி. மதுரை நகரில் ஒரு முதியவள் வீட்டில் தங்குவதற்கு இடம் கிடைத்தது. அங்கே கண்ணகியை தங்க வைத்துவிட்டு கோவலன் கண்ணகியின் ஒரு கால் சிலம்பை எடுத்துக்கொண்டு மதுரை நகரத்தின் உள் சென்றான். அங்கே கால் சிலம்பை விற்று கொண்டு இருந்தபோது ஒருவன் வந்து, காயத்ரி, நானும் காலையிலிருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கியாமா? பாடம்லாம் அதிகமா இருக்குப்பா, ஆனா படிக்க படிக்க சந்தோஷமாவா இருக்கு. சந்தோஷம்னு நீ சொல்றத கேட்டு எனக்கு சந்தோஷமா இருக்குமா? இருந்தாலும் தொடர்ந்து படிக்க வேணாம். அப்பப்ப ரெஸ்ட் எடு, ரிலாக்ஸ் ஆறு, ரேடியோ கேளு, டிவி பாரு, அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வா, காத்தாட கொஞ்சம் நட, மனசை ரிலாக்ஸ்டா வச்சுக்குமா. படிக்கும்போது பாட்டு கேளு, டிவி பாருன்னு சொல்ற முதல் அப்பா நீங்க அதான் பாருக்கும். சரிம்மா, கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு அப்புறம் படிமா. நான் கபாலீஸ்வரர் கோயில் வரைக்கும் போயிட்டு வரேன். கோயில்ல என்னப்பா விசேஷம்? டாக்டர் சீர்காழி சிவசிதம்பரத்தோட கச்சேரி, குன்னக்குடியோட வயலின் கச்சேரி, ஜுகல் பந்தி, இவ்வளவு இருக்குமா. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடுறேம்மா. நீ கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்துட்டு அப்புறம் படிமா. வாடி, என்ன சொன்னக்கு? ஏன் இப்படி கேவலமா நடந்துக்கிற? அது வந்து எதுவும் பேசாத. எப்பத்துல இருந்து தொட்டு கேட்கிற பழக்கம்? என்னக்கா? வா அக்கா, இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்படி பண்ற? வாடினா அக்கா, நான் சொல்றது கேளுக்கா. எதுவும் பேசாத. இது பாருடி, வறுமையினால நம்ம அழகு இழக்கலாம், இளமை இழக்கலாம், ஏன் இந்த வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாத்தையும் இழக்கலாம். ஆனா இதெல்லாம் இல்லைன்னா வாழ்ந்துட முடியும். கேரக்டர் மட்டும் இல்லைன்னா வாழவே முடியாது. When character is lost, everything is lost. அக்கா, நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. நான் ஒன்னும் ஒட்டி கேட்கல, கோட்டீஸ்வரம் ப்ரோக்ராம் தான் கேட்டேன். என்ன சொல்ற? ஆமா, இங்க பாருக்கா, அண்ணி அவங்க ரூமுக்கு டிவி கொண்டுட்டு போயிட்டாங்க. நான் ரெகுலரா சனி ஞாயிறுல கோட்டீஸ்வரம் ப்ரோக்ராம் பாக்கேன். டைம் பாஸ்க்காக ஒன்னும் இல்ல. அந்த ப்ரோக்ராம் பாக்குறதுனால என்னோட ஜெனரல் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும், அறிவும் வளரும். அதான் அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் எனக்கு பதில் தெரியுதா நான் பாத்துக்கிறேன். இது பாரு, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவங்க டிவி எடுத்துட்டு போனாங்க, நம்ம யாரும் பார்க்க கூடாதுன்றதுக்காக தானே. அப்படியே அங்க போய் விட்டு கேக்குற? ஏண்டி டிவி பாக்கலன்னா நான் செத்தா போயிடுவேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி காரியம் செஞ்சு ஒன்று பார்த்தேன், உன்னே போட்டுருவேன். ஆமா அக்கா, அக்கா, நீ அடிச்சதுக்காக நான் கொஞ்சம் கூட வருத்தப்படல. ஆனால் டிவியில் சீரியலோ டாப் 10 நீங்கள் கேட்ட பாடலோ பார்க்க நான் ஒன்றும் ஆசைப்படலை. என்னோட ஜென்ரல் நாலேஜ், ஐக்யூ இதெல்லாம் வளர்த்துக்கிட்டா நாளைக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும்ல. அதான் டிவியில் அது சம்மந்தமான ப்ரோக்ராம்லாம் பார்ப்பேன். இல்லைம்மா, இல்லை, உண்மையில் எந்த தப்பும் இல்லை. நான் பண்ணதுதான் தப்பு. பொதுவா ஒருத்தர் மேல இருக்கிற கோவத்தை இன்னொருத்தர் மேல காட்டுவோம். அதே மாதிரி என் மேல இருக்கிற கோவத்தை நான் உன் மேல காட்டிட்டேன். அதான் உன்னை அடிச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடு காயத்ரி. என்னக்கா நீ என்னை தட்டி கேட்கவும் திட்டவும் எனக்கு நான் அம்மா இருக்காங்க, நீ தானக்கா இருக்க. அக்கா, இனிமேல் டிவி பார்க்கவும் மாட்டேன், கேட்கவும் மாட்டேன். டிவி பார்க்காட்டி என்ன உயிரா போயிடும். இல்லை காயத்ரி, கொஞ்சம் பொறுத்துக்கோ. நான் சீக்கிரமே உனக்கு ஒரு போர்ட்டபிள் டிவி வாங்கி தரேன். தேங்க்யூக்கா. பிளாக் அண்ட் ஒயிட் டிவியாக இருந்தாலும் பரவாயில்ல, ப்ளூ பேப்பர் ஒட்டி நாம கலராக்கிக்கலாம். என்னடி கிண்டலா? வேலையை பாரு.
சார் சார் என்ன சோமு, வரும்போது சொன்னதுதான் திருப்பியும் சொல்ல போற? ஆமாம் சார், நல்லா யோசிச்சு ஒரு முடிவு பண்ணிட்டீங்களா? இந்த கோபிநாத்திட்ட அட்வான்ஸ் வாங்க தான் போறீங்களா? யோசனை இல்லை சோமு, நிச்சயம் வாங்கத்தான் போறேன். சார், நான் உங்ககிட்ட வேலை செய்யறவன் தான். இருந்தாலும் நீங்க கோபக்காரரே தவிர கெட்டவர் இல்ல. ஆமாயா, நல்லவன் நல்லவன் சொல்லி நான் நடுத்தெருவுல தான் நிக்கிறேன். இது அயோக்கிய ஆபீஸ், சென்ட்ரலைஸ்டு ஏசி. எதையா வேணும்? பணம் இருக்குதுங்கிற ஒரே காரணத்துக்காக என் மச்சானுங்க என்ன அவமானப்படுத்தி உயிரோட சாகடிச்சிட்டானுங்க. அந்த பாழா போன பணத்தை நான் எப்படியாவது சம்பாதிச்சாங்க, அவ்வளவுதான். சார், உங்களை எம்டி கூப்பிடுறாரு. ஓகே, நீ இங்கே ஏரியா, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். நீங்க கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன் சார், நீங்க போங்க. வா 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 சிடம். குட் மார்னிங் கோபி. 2 நாள்ல வரேன்னு சொன்னிய, காணோமேன்னு பார்த்தேன். இந்த மாதிரி ஆட்டத்துக்கெல்லாம் நீ வரமாட்டேன்னு சொல்லி எனக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி ஆட்டம்லாம் மார்கழி மாச குளிர்ல பச்சை தண்ணியில குளிக்கிற மாதிரி. ஒரு ஜக தண்ணி ஊத்துற வரைக்கும் அப்படி இப்படிதான் இருக்கும், அதுக்கப்புறம் சுகமா இருக்கும். அதான் அந்த வேலை செய்யலான்னு இப்பதான் நான் முடிவெடுத்தேன். எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு. ஊரோட ஒத்து வாழ்னு சொல்லலாம், கோவணம் கட்டாத ஊர்ல வேஷ்டி கட்டினவன் கோமாளி அப்படின்னு சொல்லலாம். எது எப்படியோ அந்த வேலை எனக்கு வேணும். வேற யாருக்கு நீ கொடுக்கலையே? மூர்த்தி, என்ன பொறுத்த வரைக்கும் லாபம் 2வது இடம், நட்புக்கு தான் முதல் இடம். ரொம்ப சந்தோஷம்ப்பா. எப்ப வேலை ஆரம்பம்? முறைப்படி அக்ரிமெண்ட் டைப் அடிச்சு உன் வீட்டுக்கு அனுப்பிடுறேன், நீ சைன் பண்ணி அனுப்பிச்சிரு. இப்ப இந்த வேலையை உனக்கு கொடுத்ததுக்கு அடையாளமா செக், அட்வான்ஸ் செக். இந்த மூர்த்தி, 50,000 ரூபாய்க்கு செக். மூர்த்தி, இப்ப கூட நீ நல்லா யோசிச்சுக்கலாம். நம்ம நண்பர்களா மட்டும் இருக்கிறத விட தொழில் முறையில கூட்டு சேர்ந்தா என்னுடைய கண்டிஷன் படி நீ நடந்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு கோபி, நல்லா யோசனை பண்ணி தான் வந்திருக்கேன். கொண்டா. இந்தா செக். பட்டாபி, நான் கேஸ தவண முறையிலயா ஜெயிச்சேன்? இல்லண்ணா. அப்புறம் ஏன் ஃபீஸ் தவண முறையில வாங்குற? இதையும் விட்டோம்னா பாக்கிய பட்ட நாம திட்டுருவள். அதனால தான் வாய்தாவுக்கு வாய்தா வசூல் பண்ணிடலான்னு சொன்னேன். நீங்க என்ன சொன்னீள்? பட்டாபி, என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, கேஸ ஜெயிச்சிட்ட பிறகு பணத்தை வாங்கிக்கலான்னு சொன்னேள். இப்ப என்னடான்னா என்ன விரட்டுறள்? இது பாருங்க. என்னப்பா நீங்க ரொம்ப பெருசா தைரியம் சொல்லி போய் பிராக்டிஸ் பண்றேன்னு பெருசா பேசுனீங்க. இப்ப பாருங்க, செலக்ஷன் லிஸ்ட்ல என் பேரே இல்ல. என்னது? இன்னொரு தடவை நல்லா சொல்லுங்க தம்பி. அந்த கார்த்திகேயன் தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. என்னவோ போங்கப்பா, என்ன கொடுத்து வச்சுட்டு அவ்வளவுதான். நான் அப்பவே எல்லாத்தையும் மறந்துட்டேன். நீங்க தான் என் ஆசையை நல்லா சொல்லி விட்டீங்க. இப்போ என்னன்னா எல்பி ஜேபி ஓவர்டேக் பண்ணிட்டானே. உண்மை மிரட்டலுக்கு அவன் பயப்படுற மாதிரி நேக்கு தோணல. ஏன்னா ஒருவேளை பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குமோ? என்னென்னமோ பயமுறுத்தினேன்னு சொன்னேல, எல்லாம் புஸ்வானம் தானா? இந்த பர்டிகுலர் மேட்டர்ல எல்பி இஸ் கிரேட்டர் than ஜேபி. இப்பவும் சொல்றேன், ஹைதராபாத் மேட்ச்ல தமிழ்நாடு சார்பா என் மகன் ஆனந்த் தான் விளையாடுறான்.
ஆனந்த், ஆனந்த், என்னப்பா? ஏன்பா இப்படி ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குற? வெளியில போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருக்க வேண்டியதானே? ஃப்ரெண்ட்ஸுங்க முன்னாடி நான் செலக்ட் ஆகலன்னு சொல்லி அவமானப்பட சொல்றீங்களா? வீட்ல இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணி துக்கம் விசாரிக்கிறாங்கப்பா. பாதி ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி எனக்கு அழுதாமா பேசுறாங்க, மீதி இருக்கவங்க எனக்கு கிண்டல் பண்றாங்க. என்ன எப்படிப்பா வெளியே போக சொல்றீங்க? ஆனந்த், எனக்கு ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணுப்பா. என்னப்பா அது? இல்ல, அந்த கார்த்திகேயனுக்கு ஒருவேளை விஷக்காய்ச்சல் மாதிரி வந்து டோர்னமெண்ட்டை விளையாட முடியாம போனா தமிழ்நாட்டுல இருந்து வேற யாரையும் அனுப்ப மாட்டாங்களா? அது எப்படிப்பா? அனுப்பிதான் ஆகணும், கண்டிப்பா அனுப்புவாங்க. கார்த்திகேயனுக்கு அடுத்தபடியா அதிக பாயிண்ட்ஸ்ல யார் இருக்காங்களோ அவங்கள அனுப்புவாங்க. அப்படியா? அடுத்தபடியா யார் இருக்கிறது? நான் தான்ப்பா இருக்கேன். 5 ஓட்டு வாங்கி கார்த்திகேயன் முதல் இடத்துல இருக்கான். அவனுக்கு அடுத்தபடியா 4 ஓட்டு வாங்கி நான் 2வது இடத்துல இருக்கேன். கார்த்திகேயன் போலன்னா நான் தான்ப்பா போவேன். அப்பா, இதெல்லாம் எது கேக்குறீங்க? சும்மா சும்மா சும்மா. ஆனந்த், இந்த போட்டியில நீதான் கலந்துக்க போற. எஸ் மை சன், யூ ஆர் கோயிங் டு ப்ளே. நிச்சயம் நீதான் அதுல விளையாட போற. என்ன தங்கமணி? வணக்கம் ஐயா. தொழில்லாம் எப்படி இருக்கு? உங்க புண்ணியத்துல கொலையும் கொள்ளையுமா சௌக்கியமா இருக்கேன். ஐயா, ஸ்டேஷன் போயிருந்தப்போ என் தம்பி மேல எஃப்ஐஆர் போட்டானுங்க. உங்க பேரை சொன்னா ஆடி போயிட்டானுங்கல்ல. எல்லாம் ஐயாவோட தயவு தான். ஐயா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நீங்க சொல்லி அனுப்பிட்டு நான் வந்திருப்பேனே. அதுக்கு ஒரு இடம் இருக்கு இல்லையா? இப்போ நான் இங்க வந்தது, சொல்லுங்க ஐயா. ஒரு சின்ன வேலை. சின்ன வேலையா? பெரிய வேலையே சொல்லுங்க. ஐயாவுக்காக எதை வேணாலும் எங்க வேணாலும் எப்ப வேணாலும் செய்யறேன். சொல்லுங்க ஐயா. இதை வச்சுக்க. அதை உள்ள வைங்க. பணத்தை கொடுத்து என்ன கேவலப்படுத்தாதீங்க. இது பணம் இல்லடா, ஒரு பையனோட முழு விவரம் இருக்கு. அவன் ஒரு டென்னிஸ் பிளேயர். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் எங்க போறான், எப்ப வருவான்னு எல்லா டீடைல்ஸ் இருக்கு. அதுல அவனோட போட்டோவும் இருக்கு. அவனால நமக்கு ஒரு சின்ன இடைஞ்சல். அவனை கண்ணமாப்பேட்டைக்கு அனுப்புவா, கிருஷ்ணாம்பேட்டைக்கு அனுப்புவா? நோ நோ நோ, அதெல்லாம் வேணாயா. லேசா ஒரு தட்டு தட்டி ஒரு 10-15 நாளைக்கு அவன் பெட்டை விட்டு எழுந்திருக்கூடாது. அது பண்ணா போதும். கைய காலம் முடிச்சிடாத. புரியுதுயா, புரியுது. நாளைக்கு காலையில வெளியே வந்துட்டு திரும்பி வீட்டுக்கு போறவன் 15 நாள் எந்திரிக்க மாட்டான். அப்படி கவனிச்சு அமைச்சிடுறேன். இந்த விஷயத்துல யாருக்கும் சந்தேகம் வராது. சரியாயா? அப்ப நான் வரேன்.